உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளுடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்திக். ஒரு 6 பங்களாதேசி இல்லீகல் அவங்கள திருப்பூர்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா, அந்த அரெஸ்ட்டோட பின்னணியில பெரிய அதிர்ச்சியான தகவல்லாம் செய்தித்தாள்கள்ல வருது. அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, பயங்கரவாத செயலுக்கு. அந்த இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு இந்த அரெஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இதோட பின்னணி? இன்னும் நெறைய பேர் திருப்பூர் போன்ற தமிழகத்துல உலாவிட்டு தான் இருக்காங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க கேக்குற கேள்வி. அதிர்ச்சி தான், நோ டவுட். ஆனா எனக்கு இது ஆச்சரியமே இல்லை. எங்க தமிழ்நாட்டுல என்ன கவர்மெண்ட் நடக்கிறதுங்கிறத பாருங்க. டிஎம்கேனுடைய ஸ்பெஷாலிட்டி சார் இது. 1998க்கு நான் போக விரும்பல. பத்மநாபா கொலை வழக்க நான் போக விரும்பல. ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததே அதை நான் போக விரும்பல. தேவையில்லாம என்ன பழைய குப்பையெல்லாம் கிளற வைக்காதீங்க. இது ஒன்றும் விசேஷமே கிடையாது. இது சந்தேகமே இல்லாம இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் எனக்கு. ஏன்னா இவங்க திருப்பூர்ல கார்மெண்ட் யூனிட்ஸ்ல வேலை பார்க்கறாங்க. போலி ஆவணங்களை வச்சுக்கிட்டு அவங்க வேலை பார்க்கறாங்க. உங்க காவல்துறை என்ன பண்ணிச்சு? போலி ஆவணங்களை வச்சுக்கிட்டு அவங்கள வேலைக்கு அமர்த்தின அந்த நிறுவனங்கள் யாரு, அதெல்லாம் பத்தி தெரிய வேண்டாமா? யாரையாவது வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னால அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணணுமா வேண்டாமா? ஏன் அதை பண்ணல? உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய புலனாய்வுத்துறை, உளவுத்துறை, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருப்பாங்கல்ல. வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்களை ஒரு பட்டியல் போட்டு அவங்களுடைய மூவ்மெண்ட்டை, அவங்களுடைய அந்த டேட்டாவெல்லாம் சேகரிச்சு வைக்கணுமா வேண்டாமா? கொரோனா காலத்துல இருந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னுட்டு. ஏன்னா கொரோனா காலத்துல ரொம்ப பிரச்சனையா போச்சு. அவங்களால அங்க போக முடியாம இருந்துச்சு. இங்கேயே அவங்களுக்கு வருமானம் இல்லாம, வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நலனை இப்ப காப்பதற்காக நாம என்ன பண்ணோம்? அவங்களுடைய டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டேட்டா பேங்க் அப்படின்னா. அது கூட அவங்க பண்ணல. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டெல்லி போலீஸ்காரனுக்கு தான் இந்த விஷயம் தெரியுது, தமிழ்நாடு போலீஸ்காரனுக்கு தெரியல. ஏன் தெரியல? உங்க தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கஞ்சா பிடிக்கிறதுக்கு 13 வயசு பையன், 15 வயசு பையன் பின்னால அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? கள்ளச்சாராயத்தை பிடிக்கிறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? உங்ககிட்ட ஒரு டிஜிபியே இல்லையா சார்? உங்ககிட்ட ஒரு டிஜிபி இருந்துன்னு சொன்னா மேல இருந்து ஆர்டர் கீழே வரும். தனிப்படை அப்படிங்கிற பேர்ல ஒரு கூலிப்படை அமைச்சு வச்சிருக்கிறீங்க. அஜித் குமார் மாதிரி ஒரு இன்னசென்ட் பையனை சாகடிச்சிட்டீங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல மட்டுமே லாக்அப் டெத் கிட்டத்தட்ட 36 ஆயிருக்கு இந்த 5 வருஷத்துல. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏன் சார் தமிழ்நாட்டுக்குள்ள வருவாங்க, வராம இருப்பாங்க? தமிழ்நாட்டை அவர்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. டெல்லிக்காரனுக்கு தெரியுது, டெல்லி போலீஸ் இங்க கைது பண்ணிட்டு போறாங்க, இங்க இருந்து வாங்கி கூட்டிட்டு போறாங்க வாங்க அப்படின்னுட்டு. கேவலமா இல்லையா நம்மளுக்கு எல்லாம்? ஒரு தமிழ்நாட்டு போலீஸ் எப்பேற்பட்ட போலீஸ், எவ்வளவு பெருமை வாய்ந்த போலீஸ் ஒரு காலத்துல, இன்னைக்கு எந்த கண்டிஷன்ல அது இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அததான் அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட முன்னாள் மாநிலத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இங்க இருக்கிற அபிஷியல்ஸ் எல்லாம் டெண்டர் வேறம் பேசுறதுல மும்முரமா இருக்காங்க, இந்த மாதிரி இதுல கோட்டை விடுறாங்கன்னு. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அபிஷியல்ஸ் எப்படி இதுல ஈடுபடுவாங்க? அது உண்மைதான். ஐபிஎஸ் மட்டும் இல்ல, ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் வந்திருக்கு, வருண்குமார். இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறது அப்படிங்கிறது தெரியல. இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்கெல்லாம் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல அவங்களையும் கூட்டாளிகளா மாத்திட்டாங்க. தான் பண்ற எல்லா ஊழல்களுக்கும் அரசு அதிகாரிகளும், போலீஸ் அதிகாரிகளும், காவல்துறை அதிகாரிகளும் கூட்டு அப்படின்னா உங்களுக்கு பங்கு கிடைச்சிடும். இப்போ என்ன ஆயிட்டு இருக்குங்கிறத சொல்றேன். வெளியில எப்படி டெண்டர் போடணும், இந்த டெண்டருக்கு இந்த டெண்டர் யாரு போடுறாங்க, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? நேரு கண்ட்ரோல்ல இருக்கா, ஐ பெரியசாமி கண்ட்ரோல்ல இருக்கா, மகேஷ் பொய்யாமொழி கண்ட்ரோல்ல இருக்கா, வேலு கண்ட்ரோல்ல இருக்கா? வேலு கண்ட்ரோல்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஏவா வேலு கண்ட்ரோல்ல அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வெளியில இந்த ரிட்டையர்டு அதிகாரிகள், ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்க எல்லாம் ஒரு பெரிய சிண்டிகேட் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு. அவங்களே இந்த மினிஸ்டர்ஸ் கூட தொடர்பு வச்சிருப்பாங்க, மற்ற அதிகாரிகள் இப்ப சர்விங் ஆபீசர்ஸ் கூட தொடர்பு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த டெண்டரே மூவ் ஆகும். இப்போ நீங்க ஒரு கார்த்திக் பாலாஜி அப்படிங்கிற பேர்ல நீங்க டெண்டர் போட்டீங்க, வாசுதேவன் பேர்ல நான் டெண்டர் போட்டேன்னு சொன்னா எனக்கு கிடைக்காது. அதே மாதிரிதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அதே மாதிரிதான் மற்ற அரசு வேலைகளுக்கெல்லாம் ஆட்சி இருக்கும் போது நான் மட்டும் ரொம்ப ஹானஸ்டா போயிட்டு
எக்ஸாம் எழுதிக்கிட்டு ஆஹா நல்ல மார்க் வாங்கி வந்துடும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பேன். நல்ல மார்க் வாங்கியிருப்பேன். ஆனா வேலை உங்களுக்கு கிடைக்கும், நீங்க ஒழுங்காவே எழுதிருக்க மாட்டீங்க, ஃபெயிலா இருப்பீங்க. ஆனா உங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, ஏன்னா நீங்க லஞ்சம் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு உண்மையான நிகழ்வு. இதுலதான் வந்து இந்த காவல்துறையினர் சார், காவல்துறையினருக்கு தெரியாம கள்ளச்சாராயம் நடக்காது, போதைப் பொருள் நடமாட்டம் நடக்காது, கஞ்சா இருக்காது, விபச்சார விடுதிகள் நடக்காது. அதே மாதிரி ராத்திரி எல்லாம் கடை போட்டு வியாபாரம் பண்றாங்க பாருங்க, அது நடக்காது. டாஸ்மாக்ல 10 மணிக்கு கடையை மூட மாட்டாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சதுதான். சட்டம் ஒழுங்குங்கிறத பத்தி கவலையே படாத ஒரு காவல்துறை, சட்டம் ஒழுங்குங்கிறத பத்தி கவலையே படாத ஒரு முதல்வர், அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரசு இங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பட் இங்க 6 பேர் திருப்பூர்ல இருந்து பிடிச்சிருக்காங்க, 2 பேரை வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. அது ஒருத்தர் தான் முதல்ல வந்து சொன்னாங்க வங்கதேசத்தவர் அப்படின்னுட்டு. இப்போ எனக்கு வந்து தகவல் படி எல்லாருமே வங்கதேசத்தவர்கள் தான். வங்கதேசத்தவர்கள் உள்ளே வந்து போலி ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வேலையை சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னா அது எந்த நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுமா வேண்டாமா, இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா வேண்டாமா, நீங்க எப்படி அவங்கள வேலைக்கு வச்சீங்க? என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல? ஒரு நிறுவனம் நடத்துபவருக்கு இந்த அளவுக்கு கூடவா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும், பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும்? புரியவே இல்லை எனக்கு என்ன தோன்றது, இதுல வந்து இப்போ சமீபத்துல தான் ஒரு 3 மாசம் முன்னதான் நம்ம பார்த்தோம், அந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டி மருத்துவர்கள்லாம் பயங்கரமா இதுல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு 2900 வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரைட், 2900 கிலோ அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய, அதாவது ஒட்டுமொத்த டெல்லியா அப்படி கீழே போயிருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வந்தது. அதுல வந்து படிச்சவங்கலாம் இருந்தாங்க. உயிரை காக்கும் மருத்துவர்களே வந்து உயிரை எடுக்கும் தீவிரவாதிகளாக மாறிய ஒரு சம்பவம் தான் அது. அதை தொடர்ந்து கையோட இது நடக்குது. அதுக்கு முன்னால போன வருஷம் பஹல்காம் நடந்துச்சு. பஹல்காமாவது பரவாயில்ல, எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள காஷ்மீர்ல மலைப்பகுதியில எங்கேயோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா உள்நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதிகள் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். உள்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களைத்தான் பாகிஸ்தானும் வங்கதேசமும் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நாங்க திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி சஸ்பெக்டட் கேண்டிடேட்ஸ், சந்தேகத்துக்கு உரியவர்களை இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா, ஃபாலோ கண்காணிக்கணுமா வேண்டாமா? வங்கதேசம் இன்னைக்கு தனியா ஆப்ரேட் பண்ணல. ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் வங்கதேசம் தனியா தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஐஎஸ்ஐ கூட கூட்டு வச்சிருக்கிறாங்க. ஐஎஸ்ஐங்கிறது என்னது? இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய அமைப்பு. அதுதான் வந்து உலக அளவுல தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறார்கள் எல்லா நாடுகளுக்கும். இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு எக்கச்சக்கமான டெரர் மாடியூல்ஸ் இருக்கு. 2021 நம்ம விடியல் ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு. மு.க. ஸ்டாலின் முதல்வர் செப்டம்பர் மாதம் கோயம்புத்தூர் கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னால எப்படி சார் அந்த குண்டு வெடிச்சது? அந்த குண்டு மட்டும் அவங்களுடைய திட்டம் மட்டும் நிறைவேறி இருந்துன்னு சொன்னா 10,000 பேர் செத்து போயிருப்பான். அன்னைக்கு 10,000 பேர் செத்து போயிருப்பான். ஏன்னா அதுல அவ்வளவு ஆணிகள் இருந்தது, அவ்வளவு மருந்து பொருட்கள் இருந்தது. இப்ப கூட நான் சொல்றேன், இந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டி, அதாவது சாந்தினி சவுக் ஸ்டேஷன்ல வெடிச்சது பாத்தீங்களா? அதாவது ரெட் ஃபோர்ட் பக்கத்துல சாந்தினி சவுக், டெல்லியில சாந்தினி சவுக் பக்கத்துல வெடிச்சது பாருங்க. அது கூட அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா 2 விதமான பிளான். ஒண்ணு ரெட் ஃபோர்ட், பாராளுமன்ற கட்டிடம், ராஷ்டிரபதி பவன், அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் ரொம்ப, அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த கட்டிடங்கள், அலுவலகங்கள், பஜார், பாலிகா பஜார் மாதிரி ஒரு பெரிய பஜார், பூமிக்குள்ள இருக்கிற பஜார், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், மல்டிபிளெக்ஸஸ், டெம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் போயிட்டு குண்டு வைக்கணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் போயிட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில வேலை பண்ணிக்கிட்டு, கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை பண்ணிக்கிட்டே போயிட்டு ரெக்கி பண்ணிட்டு வந்திருக்கான் எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. கோயம்புத்தூர், மதுரை டெம்பிள்ஸ் எல்லாம் போய் பக்கத்துல பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதை ஒட்டிதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை. இன்னொன்னு,
பீஸ்ஃபுல்லா இருந்த ஸ்டேட்டை வந்து இப்படி வந்து அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகவும் பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாகவும் மாத்திருக்காங்க இந்த ஆளுகிற அரசாங்கம்னு அரசியல் ரீதியா சொன்னாலும் இந்த குற்றச்சாட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டே. இது அந்த அவங்களோட ஆட்சிக்கே பெரிய களங்கம் தானே ஏற்படுத்தும். அப்படியா தமிழகம் இப்ப இருக்கு? அதாவது இந்த களங்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயாச்சு டிஎம்கே. இன்னுமே அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இனிமே சுயமரியாதை தன்மானம் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, நரேந்திர மோடி சொன்னா இருப்பாங்க, ஆல்ரெடி நீங்க வந்து அம்மனம் தாயா, அப்புறம் எதுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டினீங்கன்னு கேட்டா இருப்பாங்க. நரேந்திர மோடி கேட்டார். அதாவது இவங்க வந்து இதுல ஏஐ சம்மிட்ல போயிட்டு பனியன் எல்லாம் கழட்டிட்டு, அதாவது வெளிநாட்டு பிரமுகர்கள் இருக்கிற இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு நம் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்ல நிகழ்ச்சியில இவங்க போயிட்டு அரைகுறையா ஆடையை காட்டிட்டு நின்னாங்க பாத்தீங்களா. ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க எல்லாம் அம்மனமா தான் நிக்கிறீங்க, அப்புறம் அங்க போயிட்டு எதுக்கு நீங்க ஷர்ட்டை கழட்டினீங்க அப்படின்னு ஒரு கேட்டா இருப்பாங்க. அதே லெவலுக்கு தான் இங்க டிஎம்கே இருக்கு. இதுக்கு மேலும் டிஎம்கே திருந்தோம் அப்படின்ட்டு நான் நினைக்கல. இதுக்கு மேலும் டிஎம்கே திருந்தி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அவங்களுடைய அமைச்சர்கள் மேல எடுத்துக்க மாட்டாங்களா சார்? ஊழல் சமாச்சாரங்கள்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு சார். ஐ பெரியசாமி ஆகட்டும், இவா வேலுவாகட்டும், இவர் துரைமுருகன் ஆகட்டும், இவர நம்ம லேட்டஸ்ட் செந்தில் பாலாஜி ஆகட்டும், லேட்டஸ்ட் நம்ம கே நேரு ஆகட்டும், ஏதாச்சும் இவங்களாவே முன் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா சார்? எடுக்க மாட்டாங்க சார் அவங்க. அதே மாதிரிதான் இப்போ இதுலயும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஊர்ல இல்லாத கள்ளச்சாராயமா, ஊர்ல இல்லாத போதைப் பொருள் பழக்கமா எல்லா இடத்துலயும் இருக்குது. எல்லாம் சம்பாதிக்கிறவங்க போலீஸ்காரன், அதுக்கு அரசு அதிகாரிகள், கூடவே அமைச்சர்கள். அப்படிங்கும் போது அவர் என்ன ஆக்ஷன் எடுப்பாருங்க? நீங்க ஆக்ஷனே எடுக்க மாட்டார் அவரு. அதனால டிஎம்கே மேல ஆக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதே இன்னும் விட்டு இதே கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா இன்னும் பயங்கரமான ஒரு தீவிரவாத மாநிலமாக, அதாவது இவர் சொன்னார் பாத்தீங்களா, அண்ணாமலை, சேம் அண்ணாமலை தான் சொன்னார் 2021 தமிழ்நாடும் காஷ்மீர் மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னாரு. இப்ப நான் சொல்றேன், தமிழ்நாடு வந்து பஞ்சாப் மாதிரி ஆகிவிட்டது போதைப் பொருள்ல, தமிழ்நாடு காஷ்மீர் மாதிரி, காஷ்மீரை விட மோசமாக ஆகிவிட்டது இப்போ. ஏன்னா 326 நாள் ஒரே காட்டு பகுதியில இருந்து அந்த 7 பேரை நேற்றுக்கு சுட்டுருக்காங்க. ஆபரேஷன் திராஷி அப்படிங்கிற அந்த ஒரு இதுல பஹல்காம் சமாச்சாரம், அதுக்கு முன்னால இருக்கிற சமாச்சாரம், ஒரு வருஷமா அந்த 7 பேரும் நம்மளுடைய செக்யூரிட்டி போர்சஸ ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க, வரதும் போறதுமா இருந்தாங்க. அங்கேயே இருந்து அவங்கள முடிச்சிட்டு நேத்திக்கு பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போடுறாங்க அவங்க. இன்னைக்கு பாகிஸ்தான், இன்னைக்கு காஷ்மீர்ல ஓரளவுக்கு அமைதி இருக்கு. தமிழ்நாட்டுல எங்க அமைதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். பெண்களுக்கு இது கிடையாது, போதைப் பொருள் ஸ்கூல் லெவல்ல வர ஆரம்பிச்சாச்சு. கல் குடிக்கிறது அப்படிங்கிறது பள்ளி மாணவிகளே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னா கலாச்சார சிரிவு இது. அதே மாதிரி இவ்வளவு நாளா அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டிஐஜி போடாம டிஜிபி போடாம, ஒரு டிஜிபி போடாம எப்படி சார் ஒரு மாநில அரசு 6 மாசமா ஓட்டிக்கிட்டு இருக்கு? அவர் இருக்கிற டிஜிபி ஒரு லீவ்ல போட்டாருன்னா அதுக்கு இன்னொரு ஆக்டிங் டிஜிபி போடுறீங்க, பொறுப்பு டிஜிபி போடுறீங்க. இதெல்லாம் என்ன ஒரு கேலி கூத்தான சமாச்சாரம். அப்படி இருக்கும்போது நீங்க 45 நாள்ல எலெக்ஷன் வர போகுது சார், இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான சம்பவங்கள், அதாவது தமிழ்நாடு தீவிரவாதிகளின் 1980கள்ல சொல்றேன், கருணாநிதியினுடைய ஆட்சியில தான் வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. எங்கேருந்து? ஈழத்துல இருந்து ஈழத்தமிழர்கள் எல்லாம் வந்து மறைமுகமா போட்ல வருவாங்க, இங்க இருந்து டீசல் எடுத்துட்டு போவாங்க, கஞ்சா கடத்தல் பண்ணிட்டு போவாங்க. அங்க வந்து இலங்கை கப்பல் படையினால் பிடிக்கப்படுவார்கள், சில பேர் தப்பிச்சிருவாங்க. அந்த போக்குவரத்து காரைக்காலாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல. அப்போதான் வெடிகுண்டு இங்கேயே லோக்கலாவே வெடிகுண்டு கைகுண்டு பண்ணி அடிச்சு உடைக்கிறது, அந்த மாதிரியான கலாச்சாரம் தமிழ்நாட்டுல வந்தது. அதுவும் டிஎம்கே. எல்லாமே நீங்க பாருங்க, எல்லா தேச விரோத நடவடிக்கைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் இதுக்கு பின்னால யாராவது ஒரு அரசியல் பலம் இருக்கு, ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது டிஎம்கே தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க எல்லாருக்குமே அந்த பயம் விட்டு போச்சு. நம்ம ஆட்சிடா, நம்ம அப்பா ஆட்சிடா. அவர் தான் சொன்னாரு, அப்பா அப்பான்னு சொன்னார்ல, எங்க அப்பா ஆட்சிடா, எங்க மேல எவனாவது கை வைப்பான பாக்கட்டும்டா, சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது, போலீஸ்காரன் எங்களை பார்த்தா பயந்து ஓடுவான். அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னா அதை யார் கொடுத்தது சார்?
முதல்வர் தான் சார் கொடுத்திருக்கிறாரு. இல்ல அதான் டிஎம்கே இதே ஒட்டி ஒண்ணு எனக்கு கேட்டிருக்காங்க. காணொலி ரீதியான கேள்வியை கூட வச்சுக்கிறேன். அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்க்காக தான் நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி திமுக விட்டுறாங்கன்னு. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. நான் அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட் தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஏன் டிஎம்கேக்கு இந்த இஸ்லாமியர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது? இங்க பாருங்க, இஸ்லாமிய கட்சிகள் 4 கட்சிகள் 20 சீட் கேட்கறான், கொடுக்க மாட்டாங்க. அவங்கள வாக்குகளுக்காக மட்டும்தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுனாலே அவங்களுடைய திருப்பரங்குன்றத்துல அவங்களுடைய முகமூடி கிழிஞ்சது இல்லையா? திருப்பரங்குன்றத்துல 4 பேரை விட்டுருந்தீங்கன்னு சொன்னா அவங்க பாட்டு சத்தம் போடாம ஏத்தி விட்டு முருகனுக்காரோ கோஷம் போட்டு திருப்பி இறங்கி வந்திருப்பாங்க, மேட்டர் முடிஞ்சு போயிருக்கோம். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள ஏத்தி விட்டாங்கன்னா இவங்க நம்மளுக்கு ஓட் போட மாட்டானுங்க அப்படிங்கறதுனால அவங்கள தடுத்து அந்த ஜட்ஜி மேல என்னென்னமோ புகார்கள் எல்லாம் சொல்லி இம்பீச்மெண்ட் வரைக்கும் போய் எல்லாமே முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் தான். இமாம்களுக்கெல்லாம் ஏற்கனவே இமாம்களுக்கு அவங்களுக்கு மதரசா மேல எந்த கண்ட்ரோலும் இல்லை. மதரசால வர பணத்துக்கெல்லாம் அவங்க இன்கம் டேக்ஸ் கிடையாது. மதரசால வர பணத்தை தான் நீங்க கணக்கு கூட காட்ட அவசியம் கிடையாது, ஏன்னா அங்க அறநிலையத்துறை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இலவச மின்சாரம், இலவச வாட்டர், அதுக்கப்புறமா மதரசாக்கள் புனரமைப்புக்கு கொஞ்சம் பணம், ஒரு மதரசாக்கு இந்த 2 லட்சம் 3 லட்சம் பெயிண்ட் அடிச்சுக்கோ அப்படின்னுட்டு, மசூதிகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பணம், கீழே அந்த கல்லெல்லாம் புதிய கல் பதிக்கிறதுக்கு கிடையாதா? ஏன்னா இஸ்லாமிய கோட்பாட்டின் படியே உங்களுடைய ஒரு வருமானத்தின் ஒரு சிறிய பகுதியை தானமாக ஈய வேண்டும், அது இருக்கு. அதுல இருந்து அவங்க பண்ண முடியாதா? ஏன் எல்லாமே பட்ஜெட் மூலமா மக்களுடைய பொது பெரும்பான்மையினருடைய வரிப்பணத்தையே எடுத்து ஏன் இப்படி கொடுக்குறீங்க? இதெல்லாமே காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு காலங்காலமாக டிஎம்கே ஒரு முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுட்டு இருக்கிறது காரணமே அவங்களுடைய வாக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்களுடைய வாக்குகளை வச்சுதான் இவ்வளவு நாளா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கே நான் சொல்றேன், இஸ்லாமியர்கள் நாட்டுக்கு யாராவது நல்ல பண்ணினாங்கன்னு சொன்னா அதை பார்க்க மாட்டாங்க. யாரு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸுக்கெல்லாம் துணை போறாங்க, நம்மளுடைய லவ் ஜிஹாது, கல்ச்சுரல் ஜிஹாது, லேண்ட் ஜிஹாது, நம்மளுடைய அந்த வக்ஃபு போர்டு அட்டூழியங்கள் இதுக்கெல்லாம் துணை போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்து ஓட்டு போடுவாங்க. நல்லவனா இருந்தாலும் பெஸ்ட் ஆர்மி நரேந்திர மோடி இங்க நின்னாலும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடி வந்தா நம்மளால இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதனாலதான் உள்ளூர் ஆதரவுடன் தான் இந்த மாதிரியான வெளிநாட்டு சக்திகள், வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாடைய குறிவைக்கிறாங்க. காரணம் என்ன? ஆதரவான ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் போயாச்சு சொன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டா காலியா போயிடும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அதான் கேட்டிருக்காரு நேற்றுக்கு, பயங்கரவாத தடுப்பு பிரிவு அப்படின்னு காவல்துறையில இருக்கே, நீங்களாம் என்னடா பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும். தேங்க்யூ.